வணக்கம், நான் ஜெய் சித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். ரொம்ப ஈஸியான ஸ்நாக் ரெசிபி ஒன்று இன்றைக்கி பார்க்க போகிறேங்க. ஓமப்பொடி தாங்க அது. டக்குன்னு 10 நிமிஷத்தில் டீ டைமில் செஞ்சு முடிச்சிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். 1 ஸ்பூன் ஓமம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதை வடிகட்டி வச்சுருக்கிறேன். 1/2 கப் தண்ணி விட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நான் பச்சை கடலை மாவு 1 கப் எடுத்துக்கிறேன். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், கலருக்காகுங்க. 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் இல்லைன்னா சூடாக இருக்கிற எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற ஓம வாட்டரை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பிசையலாங்க. தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பிசையலாங்க. இந்த அளவுக்கு மாவு இருந்தால் போதுங்க. ரொம்ப கெட்டியாக இருக்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த மாதிரி முறுக்குப்பொடி இருந்தால் எடுத்துக்கலாங்க. ஓட்டை சின்ன ஓட்டையாக இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கிட்டு அது கூட அதில் இந்த மாவை ஃபில் பண்ணிக்கலாங்க. அடுப்பில் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம மாவை இதில் ஃபில் பண்ணிவிட்டு அதில் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம கொஞ்சம் உயரத்தில் நின்று புளியணுங்க, இல்லைன்னா எண்ணெயோட சூடு அடிக்குங்க. கையே பார்த்துங்க. டக்குன்னு புளிஞ்சு விட்டுட்டு எடுத்துக்கணுங்க. இது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ மெதுவாக உடையாமல் திருப்பி விட்டுக்கலாங்க. பாருங்கள், திருப்பி விட்டாச்சு. இன்னொரு பக்கம் நல்லா வேகட்டுங்க. ஹை ஃப்ளேமில் இருக்கணுங்க. பாருங்கள், இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாங்க. இன்னொரு பேட்ச் இதே மாதிரி புளிஞ்சு விட்டு 2 பக்கமும் சகப்பை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு பொரிச்சு எடுத்து ஓமப்பொடி மேலே தூவிக்கலாங்க. கருவேப்பிலையை கொஞ்சம் நேரம் முன்னாடியே அலசி எடுத்து வடிகட்டி காய வச்சு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா எண்ணெயில் வெடிக்குங்க. பாருங்கள், ஓமப்பொடி இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பார்க்க அழகாகவே இருக்குது இல்லைங்களா. இதை நம்ம இப்போ உடச்சி விட போகிறோங்க. பாருங்கள், இப்படி சவுண்டு வருது பாருங்கள். மொறுமொறுன்னு இருந்தால் தான் இந்த மாதிரி சவுண்டு வரும். எவ்வளோ சூப்பராக மொறுமொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். ஓமப்பொடி டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாங்க பசங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் வாழ்க வளமுடன்.